இந்த அறிவிப்பால் அன்பை பார்வை உன்னோடு நாம் மிதந்து போவோம். ஹலோ எடிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 வீக்காக நம்மளால் வீடியோஸ் போட முடியல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலைட் மோஷன் தேவைப்படும். அலைட் மோஷன் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரிசெட், ஷேக்கபேட் ப்ரிசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்கும் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷனில் இம்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து பீட்மார்க் ப்ரிசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்குக்கு வந்து நானே லிரிக் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பீட்மார்க்குக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பீட்மார்க்குக்கு வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணணும். அதாவது இந்த எடிட் எந்த இமேஜ் வச்சு பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய்க்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் மாரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அது ஸ்ட்ரைட்டாக கேலரி உள்ள வந்துடும். கேலரி உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா இமேஜுக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு ஸ்டார் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் ஷேக்கபேட் ப்ரிசெட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இமேஜ் ஷோ ஆகும். ஓகேங்களா, அந்த 2 இமேஜ்லையும் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக்கபேட் பீட்மார்க் ப்ரிசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த லிரிக் எஃபெக்ட்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கிற இமேஜஸில் விட்டுட்டு 3rd இமேஜுக்கு ஆட் பண்ணுங்கள். அதேமாரி சென்டரில் இமேஜஸ் மட்டும் விட்டுருங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக்கபேட் ப்ரிசெட் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 2ஆவதாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரிசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாம் அந்த லிரிக் எஃபெக்டை விட்டுட்டு நடுவில் சென்டரில் இமேஜஸ்லாம் விட்டுருப்போம் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல், அந்த இமேஜெல்லாம் கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக்கபேட் ப்ரிசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு 3 லேயர் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஸ்னோ எஃபெக்ட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிசி எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் ஐகான் மாரி இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 3 லேயர் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் சைடில் பாக்ஸ் போய் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துருங்க. காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட்மார்க் ப்ரிசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதேமாரியே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லேயர், அதாவது அந்த எஃபெக்ட் வந்து இந்த பீட்மார்க் ப்ரிசெட்லேருந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணி எது வரைக்கும் வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சைடில் பார்த்தீங்கன்னா டைம் சிம்பிள் மாரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் 3த்தையும் அதேமாரியே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரிவ்யூ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.